நம்ம இலக்கியாவுக்கு கௌதம் எங்க இருக்காருன்னு சொல்றது தெரியாம இருந்ததுனாலதான் இவ்வளவு நேரமா என்ன பண்றது எங்க போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம வசந்த் போன் பண்ணி இங்க மாமா தனியா உட்கார்ந்துட்டு இருக்காருக்கா, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு தெரியல, ஏதாச்சும் வீட்டுல எதுனா பிரச்சனையா என்ன, அவர் கண் கலங்கி ரொம்பவே சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம இலக்கியாவும் டேய் வசந்த் உங்க மாமாவை அங்கேயே பாத்துக்கோ, அவர்கிட்ட நீ போகாத, அது மட்டும் இல்லாம அவர் எங்கேயும் போயிடாம நீ பாத்துக்கோ, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன், நீ கொஞ்ச நேரம் மட்டும் அங்க இரு, ஒரு 10 நிமிஷம், அதுக்குள்ள நான் அங்க வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம இலக்கியா வேக வேகமா போறாங்க. அங்க போயிட்டு நம்ம கௌதம் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி மன்னிப்பும் கேட்டு, என்னை மன்னிச்சிருங்க, நான் செஞ்ச தப்புக்கு அத்தைய தண்டிச்சிடாதீங்க அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி இப்ப அங்க இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா ஆரம்பத்துல, அதாவது இந்த பைரவி ஒவ்வொரு டைமும் எப்படியாச்சும் இலக்கியா பக்கம் இந்த பிரச்சனையை திருப்பி எல்லாத்துக்கும் காரணம் இவதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு பார்த்தாங்க. அதாவது அந்த காஃபியை குடிக்கிறதுக்காக போகும்போது அதை தட்டி விட்டு அங்க ஒரு பிரச்சனை பண்றது, இப்போ மறுநாள் காலையில வரையும் ஆயிடுச்சு, இது வரைக்கும் கௌதம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டை போடுறது மட்டும் இல்லாம, நீ இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை, இந்த வீட்டை விட்டு முதல்ல வெளியே போ, நீ இங்க இருந்தா எல்லாருக்குமே நான் கெட்டதுதான் அப்படின்ட்டுமா சொல்லி இப்போ இலக்கியாவை இங்க இருந்து போக சொல்றாங்க. இதை கேட்டதோ இலக்கியா நான் எதுக்காக போகணும், இது என் புருஷனோட வீடு, நான் என்ன நடந்தாலும் சரி நான் இங்கதான் இருப்பேன், என் புருஷனை எப்படி தேடி எங்க இருந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றமா சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் அந்த டைம்ல தான் வசந்த் போன் பண்ணி இது எல்லாத்தையுமே சொல்றான். அது மட்டும் இல்லாம இப்பவே அவங்களுக்கு சொன்னா உடனே நீ எதுக்கு போற, நான் போறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு, நீ எதுவும் பண்ணாத, நீ அங்கேயே நான் வந்துடுறேன் வசந்த் அப்படின்றமா சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்ததான் நம்ம இலக்கியா நேரா போயிட்டு கௌதம் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டு அந்த ஆட்டோல இருந்து இறங்கி ஓட ஆரம்பிச்சாங்க. ஓடி போய் அவங்களோட கையையும் பிடிச்சிக்கிட்டு, என்னை மன்னிச்சிருந்த கௌதம், நான் செஞ்சது தப்புதான், இந்த விஷயம் தெரியும் போது நான் ஆல்ரெடி அதாவது முதல்ல இந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த அஞ்சலி கிட்ட நீங்க இப்படி கூடி குறுகி நின்றுக்க மாட்டீங்க, எனக்கும் அப்போ வேற வழி தெரியல அப்படி இப்படின்றமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம கௌதம் சைலண்டா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கௌதம், இங்க பாருங்க கௌதம், என்ன மன்னிச்சிருங்க, நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல, இந்த ஒரு விஷயம் எனக்கு தெரியும், உங்ககிட்ட சொல்லாததுதான் தப்புன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், எனக்கு வேற வழி தெரியல, அப்பதான் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க அவங்களை விட்டுட்டு போயிடுவீங்கல்ல, அதனால ரொம்பவே பயந்துட்டு என்னையும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அப்படின்றமா சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதை கேட்டதும் கௌதம் கொஞ்ச நேரம் கண் கலந்தாரு. அது மட்டும் இல்லாம நான் யாரு இலக்கியா, எனக்குன்னு எந்த குடும்பம் இருக்கு, யாருமே இல்லை, எனக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை, என்ன பண்றது ஏது பண்றது நீயாவது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போதுதான் இங்க இப்போ நம்ம இலக்கியம் சொல்றாங்க, உங்களுக்காக எந்த குடும்பம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றீங்க, உங்களை தேடாத இடம் இல்ல, தேடாத ஆள் இல்ல, அது தெரியுமா, உங்க வீட்டுல அதாவது நான் அத்தை மாமா அதுக்கப்புறம் பைரவி மேடம், என்னதான் பைரவி மேடம் கெட்டவங்களா இருந்தாலும் அவங்களும் உங்களை ஒரு பக்கம் தேடிட்டு தான் இருக்காங்க, உங்க தம்பி தங்கச்சி இவங்களும் உங்களை ஒரு பக்கம் தேடிட்டு தான் இருக்காங்க அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம கௌதம் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறுறாரு. இது உங்க இலக்கிய கூட்டிட்டு புறப்படுறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.